வெல்கம் டு அரிச்சுவடி. அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலிருந்து 2025 ஆண்டிற்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2025 ஆண்டிற்கான ஆனுவல் பிளானர் இன்றைக்கி வெளியிடப்பட்டிருக்கு. அது குறித்த முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம காணலாம். அதற்கு முன்னாடி அரிச்சுவடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இதில் நம்பர் ஆஃப் நேம் ஆஃப் த போஸ்ட், அதனுடைய நோட்டிஃபிகேஷன் டேட் மற்றும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மற்றும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ், அது மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட்டாக இருக்கட்டும், அல்லது வேக்கன்சியுடைய டோட்டலாக இருக்கட்டும், எக்ஸாம் டேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. பட் இருந்தாலும் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிளான் பண்ணதுக்கு இது ஒரு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை முழுமையாக காணலாம். முதலாவதாக செட், இது பார்க்கும் பொழுது நோட்டிஃபிகேஷன் டேட்டு நோட்டிஃபைடு பை மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி. அதாவது நீங்கள் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது மார்ச் கொடுத்துருக்காங்க, மார்ச்சில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டண்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர், அண்ணா யூனிவர்சிட்டி. இதற்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டில் பார்க்கும்பொழுது நோட்டிஃபைட் பை அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அபிஷியல் போஸ்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. இதற்கான வேகன்சி 232 கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் வேகன்சி. அடுத்ததாக எக்ஸாம் டேட் ஏப்ரல் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக மூன்றாவதாக அசோசியேட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா. இதற்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டு ஜனவரி, வேகன்சி 132, எக்ஸாம் டேட் மே மாதம் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நோட்டிஃபைன் கொடுத்துருக்காங்க. வேகன்சி 4000 வேகன்சி, எக்ஸாமினேஷன் டேட் ஜூலை. அடுத்ததாக ஐந்தாவதாக சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் CMRF, அதாவது இதற்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டு ஜூன். இது அடுத்ததாக வேகன்சி பார்க்கும்போது 180 கொடுத்துருக்காங்க. இது ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இது எழுதி பாஸ் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்டோடைய அந்த ஸ்காலர்ஷிப்புக்காக நடத்தப்படுது. இது 180 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம் டேட் பார்க்கும்பொழுது செப்டம்பர். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், இது போன ஆண்டே ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் வழி வரல. இந்த ஆண்டும் அதே ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேகன்சி 1915, நிச்சயமாக வேகன்சி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமினேஷன் டேட் நவம்பர். அடுத்ததாக ஏழாவதாக PT அசிஸ்டண்ட் PRT, இதற்கான நோட்டிஃபிகேஷன் டேட் செப்டம்பர் வெளியிடப்படுது. வேகன்சி 1205, எக்ஸாம் டேட் டிசம்பர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கடந்த PT அசிஸ்டன்ட் PRTக்கு ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக எட்டாவதாக பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் BO, அதாவது வட்டார கல்வி அலுவலர். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் பார்க்கும்பொழுது நவம்பர். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்க்கும்பொழுது 51. நோட்டிஃபிகேஷன் இது எக்ஸாம் டேட் மார்ச் 2026, அடுத்த ஆண்டு மார்ச்சில் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஒன்பதாவதாக அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அஸ் ரிக்வெஸ்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி ஆன் நீட் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த ஆனுவல் பிளானிலும் மொத்தமாக 7535 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது அதிகமாக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. இது வரைக்கும் அரிச்சுவடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.